Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 98,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை அடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாயை நெருங்குகிறது ஒரு சவரன் தங்கத்தின் விலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை கண்டிருக்கிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் இன்றைக்கு 98,000 ரூபாயை எட்டியிருக்கிறது. தங்க விற்பனையாளர் சங்கத்தைச் சேர்ந்த திரு ஜெயந்திலால் சலானி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார், தொடர்ந்து தங்கத்தின் விலை உயர்ந்து வர என்ன காரணம்? இதையும் தாண்டி உயர வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக இதையும் தாண்டி விலை உயரும். காரணம், வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் குறைத்துள்ளது. மீண்டும் அடுத்த மாதம் இன்னொரு முறை குறையும். அதாவது ஏற்கனவே 4% இருந்த வைப்பு நிதி 3.75% குறைந்துள்ளது. அடுத்த மாதம் மேலும் குறைப்போம் என்று அறிவித்துள்ளார்கள். அதனால் வரும் காலங்களில் ஒரு பெரிய அளவில் முதலீடுகள் அதில் அதிகரித்து கொண்டு வரும். அது மட்டுமல்லாமல் வெள்ளியினுடைய விலையும் தொடர்ந்து பெரிய அளவில் உயர்ந்து கொண்டு வருகிறது. உலகத்திற்கு தேவையான அளவுக்கு வெள்ளியினுடைய உற்பத்தி குறைவாக உள்ளது. ஏனென்றால் முன்பெல்லாம் வெள்ளி என்பது ஒரு ஆபரண பொருளாகவும் ஆடம்பர பொருளாகவும் மற்றும் பாத்திர பொருளாகவும் பயன்படுத்தப்பட்ட வெள்ளி தொழில்துறையில் பெரிய அளவில் தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து அளித்து வருகிறது. அதாவது லித்தியம் பேட்டரி மற்றும் சோலார் பேனல், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் போன்றவைகளுக்கு பெரிய அளவில் வெள்ளியினுடைய தேவையை அதிகரித்துக் கொண்டு வருவதன் காரணமாகவும் பெரிய அளவில் வெள்ளியுடைய விலை உயர்வது காத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் வரும் காலங்களில் நிச்சயமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டுதான் வரும். தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு காலத்தில் அது சேச்சுரேட் ஆயிடும். அதனால அடுத்த உலோகங்களுக்கு செல்ல வேண்டும். இப்ப வெள்ளி அதுக்கான முக்கியத்துவம் அதிகரித்து காணப்படுகிறது. அதனால தங்கத்திற்கு பிறகு வெள்ளி அப்படின்ற நிலை எட்டப்படுமா, இல்ல தங்கம் இன்னுமே விலை உயர்ந்துதான் காணப்படுமா? இல்ல, இரண்டுமே ஒரு சார தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வரும். தங்கத்தில் அதாவது முதலீட்டாளருடைய பார்வையில் தங்கத்தை விட வெள்ளியினுடைய முதலீடுகள் வரும் காலங்களில் பெருமளவில் உயரும். காரணம் என்ன? வெள்ளியின் மீது முதலீடு செய்தால் தன்னுடைய வருவாய் பெரிய அளவில் உயரும் ஒரு நம்பிக்கை, அதனுடைய கணிப்பு போன்ற வகைகள் வெள்ளியின் மீது முதலீடுகள் பெரிய அளவில் உயர்ந்து கொண்டுதான். தங்கத்தை விட வெள்ளியினுடைய விலை அதிகமாக உயரும். அதில் முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை தரும். சர்வதேச காரணிகள் எவையெல்லாம் தங்கத்தின் விலை உயர்வு மீது தாக்கத்தை செலுத்துதுன்னு பாக்குறீங்க? நிச்சயமாக அதாவது 2 விஷயங்கள். மனிதன் வாழ்வதற்கு உணவு போன்றவைகள் அவசியம். அதனால் உணவு தானியங்கள், உணவின் மீது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த விலை உயர்வு. அதே போல முதலீட்டு அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளியின் மற்றும் தங்கத்தின் மீது பெருமளவில் முதலீடுகள் உயர்ந்து கொண்டுதான் வரும். நன்றி திரு ஜெயந்திலால் சலானி, இணைப்பில் பேசுகிறது. தங்கத்தின் விலை ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாயை நெருங்குகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்று 98,000 ரூபாய்க்கு இன்று விற்கப்படுகிறது. புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அதே போல வெள்ளியின் விலையும் உயர்வு கண்டிருக்கிறது. கிலோவுக்கு 6,000 ரூபாய் உயர்ந்து 2,15,000 ரூபாய்க்கு 1 கிலோ வெள்ளி விற்கப்படுகிறது. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.